இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் முதல் வேதத்தில் ஒரு அருமையான சரித்திரத்தை படிக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் சந்ததியை கர்த்தர் முன்குறித்தார். அவருடைய சந்ததியாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த பெரிய தரிசனத்தோடு தன் குடும்பத்தார், இனத்தார், தேசம் எல்லாம் விட்டுக்கிட்டு கர்த்தர் காண்பிக்கக்கூடிய கானான் தேசத்துக்கு வருகிறார். வரும்பொழுது அவருடைய சகோதரனின் மகனையும் கூட கூட்டிட்டு வராரு. அவனுக்கு பேர் லோத்து. அவனுக்கு ஒரு பிடி நல்ல இல்லை, அதனால அவனையும் கூட்டிட்டே வராரு. இடையில இந்த லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவனுக்கு ஒரு சுவாதீனம் வருது, ஒரு பிரிவினை ஆவி அவனுக்கு கிரியை செய்கிறது. ஆபிரகாமை விட்டு பிரிந்து தனியா போனா என்ன ஆசீர்வதித்திருக்கிறாரு. இவன் தான் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தான், எல்லா பொறுப்பை தான் கொடுத்திருந்தாரு. அதனால இவனை மற்றவங்க எல்லாம் உசுரைத்துறாங்க, நீர் இல்லைன்னா ஆபிரகாம் அவ்வளவுதான். அதனால பிரச்சனை வருது. இது கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்போ வேலைக்காரருக்கு ஒரு நாள் சண்டை வருது. ஆபிரகாம் எப்படி கண்டிடவே இல்லை. ஒரு நாள் லோத்து முன்னால் வந்து நிற்கிறாரு. அப்போ வாக்குவாதம் நடக்க வேண்டாண்டா, வாக்குவாதம் வேண்டாம். அடுத்த வருஷம் கூட படிமா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்னைக்கு இருக்கும்படி கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த வாக்கு கொடுக்கிறாருன்னா, இவர் சொல்றாரு, நமக்கு வாக்குவாதம் வேண்டாம். நீ வடக்க போன தெற்க போற, நீ மேற்க போன நான் கிழக்க போறேன், நீ சூஸ் பண்ணு. நீ எங்க சூஸ் பண்ற அங்க போலாம். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை சந்தோஷமா சொல்லி இருப்பானா, உள்ள உடைஞ்சு சொல்லி இருப்பானா? என்னங்க சொல்லுங்க. சும்மா உள்ளம் உடைந்துதான் சொன்னானா, பாருடா உன்னை கூட கூட்டிட்டு வந்தேன், நீ பிரிந்து போப்பாரா? சரி, ஏன்னா இவனுக்கு தான் வெளிப்பாடு இருக்கு. இவன்கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு, லோத்திட்ட பேசல. அதாவது ஒரு மனம் இருக்கிறது வரையில் தான் பலன் இருக்குவாங்க, சத்துரு உள்ள வரவே முடியாது. ரெண்டு பேரும் இசைந்து இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் லோத் வந்து கர்த்தருடைய சித்தத்தை அறியல. அவனுக்கு நிறைய ஜனங்கள் எல்லாம் இருந்தாங்க. இந்த லோத் வந்து சொதோம் கொமோராவை பெரிய ஒரு ஆசீர்வாதமான இடமா பார்க்கிறோம். ஆசீர்வாதமான இடம். அங்க உள்ள ஜனங்கள் பொல்லாதவர்கள். அதாவது உலகத்திலேயே முதலா ஆணு பெண்ணு திருமணம் பண்ணது அந்த சொதோம் கொமோரா தான் பாவமே ஆரம்பிக்குது. அதனால கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்கிறதுக்கே திட்டப்பட்டு இருந்தாரு. இது லோத்துக்கு தெரியாது. ஆனா அங்க செழிப்பா இருக்கு, எல்லா விதமான வசதி வாய்ப்பு இருக்கு, செழிப்பான இடம். அதனால இப்போ நான் தனிமையா போனா இவர் வந்து கஷ்டப்படுவார், அவன் அதை பத்தி அக்கறைப்படவே இல்லை. நான் நல்லா இருக்கணும், அதனாலதான் பிரிந்து போறான். அவனுக்கு பாருங்க, அங்க போனா என் மனைவி பிரச்சனை வரும், என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், இருக்கு ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள். இது ஒன்னே அவன் கவலைப்படலை, எனக்கு போயிட்டா போதும், விட்டு போயிட்டா போதும் அப்படின்னு தான் போறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க இடத்தை நீங்க தக்க வைக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை தந்திருந்தா அது நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொடுக்கிற நல்ல வேத வசனத்தை எல்லாம் கேட்கணும். அங்க போனா கொஞ்ச நாள் ஒரு பெரிய பிரச்சனை வருது. கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்க திட்டப்பட்டார். பெரிய அழிவு வந்து பாருங்க. இவன் போன உடனே ஆபிரகாம் போகலங்க, ஆபிரகாம் அங்கதான் இருக்கிறான். உங்க வாழ்க்கையில
சின்ன சின்ன பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் விட்டு போக கூடாது, சபை விட்டு போக கூடாது. நீங்கெல்லாம் தூண ஆதாரமா இருக்கணும். அன்றைக்கு லோத்து மாத்திரம் ஆபிரகாமை விட்டு போகாம இருந்தா மனைவி உப்பு தூணா இருக்க மாட்டா. மோவாபியர் அம்மோனியர் எல்லாம் இந்த பிள்ளைகள் மூலம் பறந்திருக்க மாட்டாங்க. குடும்பம் சீரழியப்பட்டிருக்காரு. இன்னொரு ராஜா கூட்டி கொண்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டான். பெரிய பிரச்சனை வந்து இது ஒன்னும் லோத்துக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாம் இவன் போன உடனே சும்மா இருக்கிறா. அப்பதான் கர்த்தர் வந்து பேசுறார். 14வது வசனத்தை கர்த்தர் பேசுறாரு பாருங்க. ஒரு படிமா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலே இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இன்னி பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்னைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் சொன்னார். ஆண்டவர் சொன்னது போல சொந்தமா கொடுக்கிறார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, ஒரு தேவ சம்பந்தம் வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதலா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளா இருந்தா போதும். அவர் எதையும் அவசரப்பட மாட்டார். நம்ம தான் அவசரப்படுறோம், இது முடிச்சிடணும் சொல்லி. கர்த்தர் அப்படி எல்லாம் தாமதிக்கவும் மாட்டார், இல்லாம போறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டார். நமக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன வேணுமோ எல்லாம் தருவார். ஆபிரகாம் அப்படிதான் இருந்தான். அவன் சூஸ் பண்ணிட்டு போனான். அங்க பெரிய பிரச்சனை வந்துச்சு. தேசம் அழிக்கப்பட்டு போற பாத்தீங்கன்னா சோதோம் குமாரை எடுத்து இவன்தான் கொடுத்தாரு. அந்த ராஜாவை வந்து அடி பண்ணியிருந்தான். அந்த அளவு கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார். கண்களை, இந்த வார பிரசங்கத்தின் தலைப்பு கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவர் கண்ணையை நமக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறாருங்க. 121 சங்கீதம் 1வது வசனத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண் ரொம்ப முக்கியம். கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். எல்லாவற்றுக்கும் இந்த கண்ணு தான் காரணம். எல்லா அசுத்தத்துக்கும் கண்ணு தான் காரணம். அப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கண்களை நம்ம ஏறிட்டு அவரை பார்த்துட்டோம்னு சொன்னா நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதையும் தருவார். லோத்துக்கு கண்கள் எல்லாம் ஆண்டு சொன்ன காரியத்தை பார்க்கல, பெரிய செழிப்பையும் தவறான காரியத்தையும் பார்த்து. ஆபிரகாமுக்கு கண்ணு தேவனை பார்த்து. எனவே நீங்களும் நான் அவரை பார்க்கணும். அவரை பார்த்தோம்னா ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. நகோமி சரித்திரத்துல வேதத்துல ஒரு இடம் பிடித்த ஒரு பெண்ணு தான் நகோமி. 2 மருமக்கள், புருஷன் 2 பிள்ளைகளோட போறாங்க, போய் கல்யாணம் பண்றாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. புருஷன் இறந்துட்டா. அங்க மருமக்கள் அந்த இவ பிள்ளைகளும் இறந்து போனாள். உடனே இவ ஒரு நாள் இவளுக்கு இங்க பெத்லஹேமுக்கு வரணும் சொன்னா, 2 பிள்ளைகளையும் இது பண்ணா சொன்னா, மக்களே நீங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு போயிருங்க, நான் என் சொந்த ஊருக்கு போறேன். அவளை முத்தம் கொடுத்தா, ஏன்னா நீங்க என்ன சின்ன பிள்ளைகள், நீங்க கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் நடத்துக்கணும். ஒரு பாள் வந்தா முத்தவ வந்தா முத்தம் பண்ணா, சத்தம் போட்டு அழுதா, உன்னை போற ஒரு மாமியாரை பார்க்க முடியலன்னு எல்லாம் சொன்னா, பிரிந்து போயிட்டான். ரூத்து சொன்னா, அவ கண்ணு பாருங்க இவளை பாக்குது. மாமியார் அவ்வளவு உண்மை உள்ளவளா இருந்தாங்க. அப்படி ஒரு மாமியார் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். நீ எங்க படுக்கிறதையோ நான் அங்க படுப்பேன், நீ எங்க மறிக்கிறியோ அங்க மறிப்பேன், உன் கடவுள் தான் ஏன் கடவுள். அவளை பின்பற்றி வாரா. அந்த சந்ததியில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒருபாளை குறித்து ஒரு சரித்திரம் இல்லை, ஆனா அந்த ரூத்தை குறித்து ஒரு சரித்திரம் இருக்கு. ஏன்னா அவ பார்த்ததெல்லாம் கடவுளை பார்க்கிறார். நீங்க அதை பார்க்கணும். சரித்திரம் சிலதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம அதுல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். நல்ல தாயாக நம்ம விளங்கணும். நீங்க வந்திருக்கிற எல்லாரும் நல்ல ஒரு தாயாக இருக்கணும். தேவன் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை உறுதியாக பிடிச்சுக்கணும். மணவாள் சபைக்கு வரீங்க, சிலம் வராங்க, சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் வராங்க, வாங்குறாங்க, ஓடி போயிடுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ரூத் விடவே இல்லை.
மாமியார்கிட்ட கேட்டு கேட்டுதான் ஒவ்வொரு இந்த காரியத்தையும் செய்தான். அதனால அவளுக்கு ஸ்தானத்தை தக்க வைத்தா. இயேசுவே அந்த இதுல வராரு. இவ்வளவு அழகான காரியங்க. அல்ல, நம்ம கண்களே ஆண்டவருக்கு நேராக பதித்து ஏறுதோன்னு சொன்னா நம்ம என்ன விரும்புறோமோ எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்தார், 12 சீஷர்கள் இருந்தாங்க, உபதேசங்கள் எல்லாம் கொடுத்தார். அப்ப சிலர் எல்லாம் பிரிந்து போறாங்க. இவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்களும் பிரிந்து போய்விட மனதா இருக்கிறீர்களா? பேதர் என்ன சொன்னா? உம்மை விட்டுட்டு நாங்க எங்க போவோம்? உறுதியா பிடிச்சுக்கிட்டான். தூர தரிசனம் இருந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை குறித்த ஒரு நல்ல தரிசனம் வேணும். அப்படி நீங்க தேவ தரிசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார். ஏவாளையும் ஆதாமையும் பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஏவாள் அந்த கனியை தான் பார்த்தாலே ஒழிய பின்னால் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்க தவறிவிட்டாள். கோபாக்கினி வந்தது, தேவனுடைய ஐக்கியம் முறிந்து போச்சு, தோட்டத்தை விட்டு துரத்தப்படுறார். கர்த்தர் சொன்னாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். அது ஒன்றும் அவளுக்கு பெருசா தோணல. ஒரு அந்த பழத்தை தான் பார்க்கிறா. இன்னொரு சத்தத்தை கேட்டா. நீங்க இன்னொரு சத்தத்தை கேட்கவே கூடாது. தேவ சமூகத்துல என்ன ஆலோசனை கேட்கிறீங்களோ, என்ன பிரசங்கத்தை கேட்கிறீங்களோ அதுல உறுதியா இருங்க. ஏசா யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான். இவன் வனச்சஞ்சாரியா இருந்தான், வேட்டையாடிட்டு வரான். ஏசா இவன் பயல் சமைச்சுட்டு இருக்கிறான். கேட்டான், எனக்கு பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட தருவியான்னு கேட்டான். இவன் சொன்னா, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டுக்கடுன்னு சொன்னான். எனக்கு நானும் சாப்பிட பெயர் தாப்பா, என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துட்டுன்னு சொன்னான். பின்னால கதறி எழுதானா. ஏசா கிடைக்கல, சேஷ்ட புத்திர பாகம் போயிற்று. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு தூர பார்வை பாருங்க. இதெல்லாம் வேதத்துல ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, கொஞ்சம் தரித்து நில்லுங்க, எதுலையும் அவசரப்படாதுங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, ஒரு நெருக்கம் வந்துட்டு, கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார். நீங்க தான் ஆண்டவரை கேட்கணும், அவருக்கு சித்தத்தை அறியணும். அவருக்கு சித்தத்தை அறிந்தீங்கன்னா கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார். எந்த ஒரு குறைவும் வைக்கவே மாட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் மேல பட்சமா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா அதுல கர்த்தர் உதவி செய்வார். சவுல் ராஜாவா இருந்தான். அமலேக்கிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்ப்பா வந்தாங்க மோசையின் நாட்கள்ல. அதனால இப்ப அமலேக்கியர் தேவனுக்கு பயப்படாதவங்க, தேவன் விரும்பாத எல்லா காரியமும் செய்வாங்க, எல்லா அசுத்தமும் இருந்து. அதனால சவுல் ராஜாவான உடனே யுத்தத்துக்கு வந்தாங்க, எல்லாரும் அழிச்சுன்னு சொன்னாரு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவனுக்கு அந்த தூர பார்வை இல்லை. கவனிங்க, நான் ஒரு கதையை போல உங்களுக்கு சொல்லித்தாரேன். இவன் நலமானதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டான். நல்ல ஆடு, கொளுத்த மாடு, நல்ல பெண்கள் எல்லாரையும் ஒரு பெண்களுக்கு சொல்லி தனியா ஒண்ணா வச்சுட்டான். அமலேக்கிய பெண்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்ல டான்சர்ஸ். அதனால அங்க கொண்டு அனுப்பிச்சு வச்சுட்டான். கர்த்தருக்கு இது வருத்தமா இருந்து, அதனால தீர்க்கதரிசி வராரு. அவர் பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொன்னதை கேட்டியா? ஆமா, நான் எல்லாம் சொன்னேன். அப்ப அங்க ஆடு மாடு சத்தம், பெண்களுக்கு சத்தம் எல்லாம் கேட்கறது, அது கடவுளுக்கு பலிச்சத்தை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கீழ்ப்படுதலை பார்க்கணும், செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம், பலியை பார்க்கணும், கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படி இல்லையே, தூர பார்வை இல்லாததுனால சவுல் ராஜ்ய பாரமே போச்சு. இதெல்லாம் முக உரதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆண்டோட பிள்ளையா இருப்பேன், அவரை பார்ப்பேன், அவர் எண்ணத்தில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவேன்னு வந்தீங்கன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். லோத்து பிரிந்து போக சமயத்தில் தானமா விட்டுட்டான் போ. ஆனா ஆபத்து வர சமயம் கர்த்தர் லோத்துகிட்ட பேசல, ஆபிரகாமிட்ட பேசினாரு. கிழக்கிலிருந்து ஜெயம் வராது, வடக்கிலிருந்து வரும், அதான் வடக்கை நோக்கி பாருன்னு சொன்னாரு. ஒரு வசனம் படிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 42. இதோ
உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு ஆ உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று சரிம்மா, சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் சங்கீதம் 2வது வசனம் படிங்க. சங்கீதம் 48:2. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அப்ப என்ன சொல்றாங்க? எருசலேம் வந்து வடக்கு இருக்குன்னு சொல்லி சிலலாம் வீடு போடுறதெல்லாம் வடக்கு பார்த்து போறோம். கிழக்கு தான் சூரியன் உதித்து வருது. இங்கே ஆசீர்வாதம்னா வடக்கு ஆண்டவர் அதான் முதல்ல சொன்னார். வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் பார். இந்த வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அப்போ அங்க நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குன்னு என்ன வைத்திருக்கிறது எல்லாம் கிடைக்கும். வீடுலயே வீடு கிடைக்கும், வசதியிலே வசதி கிடைக்கும், காசுலயே காசு கிடைக்கும். நம்ம மாத்திரம் அவருடைய பிள்ளையாக வாழ்வேன் என்று தீர்மானம் பண்ணி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நமக்கு எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்கு. நம்ம தான் கேட்டு வாங்கணும். எபிரேயர்கள் எழுதின 11வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் படிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயுதம் பண்ணினாரே. நீங்க நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கிறீங்க. 1 லட்சம் ரூபாய் எதிர்பார்க்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாருங்க. பரம தேசத்தை விரும்பினார்கள். நம்ம அதான் பார்க்கணும். நம்ம வாழ்கிற உலகத்திலே எனக்கு என்ன வைத்திருக்கிறீங்க? அதெல்லாம் ஆபிரகாம் தான் பொறுமையா இருந்தான். கர்த்தர் நீ பாரு, அவசரப்படவே இல்லை. அதனால கர்த்தர் அவனோடு பேசுறேன், உங்களோடு பேசுகிறார். நிறைய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். பயப்படாதுங்க, தீல் கிடையாதுங்க. இந்த வார்த்தையை நீங்க எழுதிட்டு போய் வாழுங்க. கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவையே நாடுங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை பார்த்து தீமையான காரியத்தை விட்டு நன்மை எடுங்க, மேலானவைகளை எடுங்க, மேலானவர்கள் நாடுங்க. நீங்க நாடுனீங்கன்னு சொன்னா நாட்டு இல்லாம தான் வராதுங்க. உங்களுக்கு ஒரு ஆசை வேணும், உங்களுக்கு ஒரு விருப்பம் வேணும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதெல்லாம் வைத்திருக்கிறான், அப்படி இருக்க நான் விரும்புறேன், ஆசைப்படுறேன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை சாரும். 34வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் உங்க கண்கள் ஆண்டவர் நோக்கி இருக்கட்டும். அவர் மாத்திரம் பாருங்க, ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுங்க. ஓய்வு நாள் உங்க ஸ்தானத்தை விடாதுங்க. தேவ சமத்தில் வந்து ஆண்டவரே கண்களை உனக்கு நேராக நான் பார்க்கிறேன், எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வேணா. எவ்வளவு கடினமான காரியமோ கர்த்தருக்கு லேசான காரியம். நமக்கு எது எது கடினமா இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னொரு வசனம் படிங்க. 34வது சங்கீதம் 17வது வசனம் படிங்க. சங்கீதம் 34. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். யாருக்கு உபத்திரவம் இருக்குங்க? நீதிமான் கூப்பிடணும், ஆண்டவர் நோய் கூப்பிடணும். நம்ம மனுஷன் கூப்பிடுறோம், குடும்பத்தை நோய் கூப்பிடுறோம், அப்பா அம்மான்னு கூப்பிடுறோம், பாசம் பார்க்கிறோம். எல்லாரை விட அவர்தான் மேலானவர். அப்ப நீதிமான்கள் தன் கண்களை தேவ சமூகத்தில் வைத்து அவர் நோய் கூப்பிடும் பொழுது அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்கள் நீங்களாக்கிறார், கேட்கிறார். கர்த்தர் கேட்கறதுக்கு நம்ம ஆண்டவரோடு பேசுறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம தீர்மானம் பண்ணுவோம். நான் ஆண்டவரோடு பேசுவேன், எனக்கு வைத்திருக்க எல்லாத்தையும் அவரிடத்துல வாங்குவேன். அப்படிதான் தேவனுடைய பிள்ளை எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. பழைய காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்க சமயத்துல ஒரு பாஸ்டர் சின்ன பொய் சொன்னா போதுங்க, பெரிய சலச்சலப்பு வந்துடும், எல்லாம் கவனிப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. எனக்கு தெரிந்த மட்டும் இந்திய தேசத்துல இன்றைக்கு 75% பாஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றதெல்லாம் ஃபாரின் சைடு. அங்க உள்ள காரியங்கள் எல்லாம் அங்க வந்துட்டு பழைய ஜெபம், பழைய உபவாசம், அந்த உண்மை நேர்மை எல்லாம் அற்று போச்சு. அதனால பரவலா வந்து சாத்தா இன்றைக்கு நிறைய காரியத்துல உலாவிட்டு வரோம். லோத்தின் ஆவி வரவே கிடையாது. நீங்க ஆண்டவரை பாருங்க, கண்களை ஏறெடுத்து தேவனை பாருங்க. நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து பார்ப்போம் என்றால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா?
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நம்மை பிரகாசம் அடைய வைப்பார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். குறைவுன்னு சொல்றது நமக்கு வரவே வராது. உங்க ஒருத்தருக்கும் வராது. நீங்க தேவ சமூகத்துல வார்த்தையை கேட்டுல போறீங்க. ரெண்டாவது, வானத்து நட்சத்திரங்களை நோக்கி பார்க்க ஆபிரகாம் சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானே இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே. இதெல்லாம் சரி, உன் தேசத்தை விடு, எனத்தை விட்டு, எல்லாம் விட்டு, தொழிலை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொல்லி வந்துட்டேன். குழந்தை இல்லை, என்ன தருவீர்? அப்படி கேட்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறான். 26வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 26 5வது வசனம் படிங்க. ஆதியாகமத்தின், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அது ஆண்டவர் வானத்தில் உள்ள எண்ணற்ற நட்சத்திரங்களை வைத்திருக்கிறாருங்க. நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களாங்க? ராத்திரி பார்த்திருக்கீங்க? சூரியன் சந்திரன் அது எங்க கீழே விடல, அது விழணுங்க இல்லையா? நம்ம பார்க்கறோம்ல, தாங்கி வச்சிருக்கிறாரு. செப்பெட்டா அவ்வளவுதான். அவர் கீழே பார்க்க சொல்லல, மேல பாரு, வானத்து நட்சத்திரத்தை பாரு. இத போல உனக்கு நீ இன்னைக்கு எனக்கு என்ன தருவீன்னு கேட்கறீங்க. நமக்கு தருவேன்னு சொல்றாருங்க. நம்ம பார்க்க வேண்டியது அவரை பார்த்தா போதும். அவரை மாத்திரம் நம்ம கண்களையே எடுத்து அவரை பார்த்துருவோம்னு சொன்னா நமக்கு வைத்திருக்கிறதெல்லாம் தருவார். நியாயம், நம்ம கேட்கறதெல்லாம் நியாயம். ஜெபம் நியாயம். அநியாயமான காரியங்களை நியாயம்லாம் நியாயமா தான் கேட்கறதுங்க. நியாயமா காரியத்தை கேட்டோம், நமக்கு நியாயம், நமக்கு இது வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு 10 வீடு வேணும் கேட்கறது நியாயம் இல்லை இல்லையா? நமக்கு எது தேவையோ, நம்ம இப்போ ஒரு 5-6 மியூசிஷியன் இருக்கலாம், 100 மியூசிஷியன் வேணும், எங்க வந்து வாசிப்பாங்க இல்லையா? என் தம்பியெல்லாம் விசுவாசத்துல 22, 23 153 குடும்பம். ஆனா நம்ம சபையெல்லாம் கூட மியூசிஷியன் செல்லுன்னு சொல்லுவான். நான் நினைப்பேன் இந்த 22, 23 இப்ப 4 ஏதோ பாராட்ட வேண்டியது. என்ன பாக்குறீங்க? அதான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம யாருக்கு இப்ப பிளைன் தேவையில்லை. அன்னைக்கு ஒரு ஜான் ஜபரா சொல்றாரு, எனக்கு ஒரு ஃபேமிலி பிளைன் வேணும், நான் இங்க போறேன், அவருக்கு தேவை, நம்ம எங்க கொண்டு விடுவோம்? அவனுக்கு ஒரு 3-4 லட்சம் அந்த பையனுக்கு பைசா கொடுக்கணும், இல்லை எங்க மலை ஊட்டிச்சு கிடத்திடுவான் நிறைய பேர் இல்லையா? நீங்க தேவ சமத்துல வர சமயத்துல, ஜோமன சமயத்துல கொஞ்சம் நியாயமான காரியத்தை ஆண்டுகிட்ட கேட்கணும். எனக்கு வேணும். கர்த்தர் அதான் பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டு இதயத்தை பார்க்க. பிள்ளை இல்லை, அப்ப ஒரு என்ன தாராரு, எனக்கு என்ன தேவை? அப்ப ஆண்டு சொல்றார், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை எல்லாம் தருவேன்னு. நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு, நீங்களும் நான் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு நம்ம அப்பாவுக்கு என்ன கொடுத்துருக்கோம் எல்லாம் தருவார். ஒரு காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், செழிப்பு இல்லாம இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். நம்ம கண்களை வானத்துக்கு நேராக பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா கர்த்தர் ஒரு நாளும் அவர் வைத்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம கொடுக்காம விடவே மாட்டார். ஏன்னா நட்சத்திரங்கள், சந்திர, சூரியன் எல்லாம் அவர் வைத்த இடத்துல அப்படியே இருக்கு. நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம ஏன் இழந்து போறோம் தெரியுமா? தேவையில்லாத கவலை, தேவையில்லாத ஜபம். இன்றிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை கேட்டா வாங்கணும், கேளுங்கள், உங்களுக்கு நான் கொடுப்பேன். நம்ம என்ன கேட்கிறோமோ கர்த்தர் தராரு. அப்ப எது அவசியமாக கேட்கணும், எதை குறிப்பிடிச்சிடணும். நான் என் வீட்டாரமா இருந்தால் கர்த்தரை சேவிப்போம். இந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். மூன்றாவதாக ஆபிரகாம் சொல்றாரு. ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனப்பட. தன் கண்களை நம்ம ஆண்ட பாக்குறாங்க.
முதல்ல வடக்கு பார்க்க சொன்னாரு, ரெண்டாவது நட்சத்திரங்களை பார்க்க சொன்னாரு, ஆட்டுக்கடாவை பார்க்க சொல்றாரு. அங்க பாக்குறான், அதுல இயேசுவை பாக்குறான். இந்த ஆடு எங்க இருந்தாங்க? எங்கேயோ மேஜின் ஆடு அங்க வந்திருக்கிற புதர். அதாவது நமக்கு கூட சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, ஆனா நமக்கு வேண்டி ஒரு ஆட்டுக்கடா அங்க வந்து கிடக்கு, நமக்கு உதவி செய்யும்படியாக. ஆபிரகாம் கண்டான், அதை பலி செலுத்தினான், சந்தோஷமாக திரும்பி வந்தான். இயேசுவை பார்க்கணும். நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் புதர், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரணும். அங்க ஒரு தேவன் வந்து நிற்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்து நிற்கிறார். கண்டிப்பா காப்பாற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல பத்மத்தில் இருந்த யோவான் கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். உலக தோற்றம் முதல் அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடியில் யாரும் அதை வணங்குவார்கள். அவன் ஆண்டவர் ஒருத்தன் தெரியல, அவரை நோக்கி பார்க்கல, சூஸ் பண்ணலன்னு சொன்னா வெளியே போயிடுறான். அது எப்படி இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிவடைகிறாங்க? ஏன்னா ஆண்டவர் பார்க்கல, ஆட்டுக்குட்டியை பார்க்கல. நீங்கள் நானும் பார்த்திருக்கிறோம், தேவ சம்பந்தத்தில் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல ஏசாயா சொல்லுகிறார், அடிக்க ஏசாயா 57 3வது வசனம் படிமா. நான் பார்க்கிறவனின் பிள்ளைகளே 53வது அதிகாரம் 7 தானே படிக்கிறீங்க. அவன் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்குகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்போ இந்த ஆபிரகாம் பலி செலுத்த போறாங்க, இதை பாக்குறாங்க, அவரை பாக்குறான். நீங்களும் நானும் அவரை தான் பார்க்கணும். அவரை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, புதர் போல பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அதெல்லாம் ஆண்டவரை பாருங்க, உதவி செய்வார். ஆபிரகாமுக்கு உதவி செய்தார்ல, கத்தியை வாங்கிட்டான், குழந்தைய வெட்டணும். கர்த்தர் சொல்றார், பிள்ளையாண்டான் மேல் கை போடாத, உனக்கு ஒன்றுமே செய்யாதேன்னு சொன்னா அங்க ஒண்ணு சத்தம் போட்டு கிடக்கு. இயேசுவை பார்க்கிறோம், நீங்களும் பார்க்கிறோம். யோர்தான் நதியில யோவான்கிட்ட ஞானஸ்நானம் பெற வராங்க. அப்ப அவர் சொல்றாரு, யோவான்கிட்ட ஞானஸ்நானம் பெற ஆண்டவர் வராரு. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 வாசிக்கான, இப்ப வாசிக்கான கவனிங்க. அதனால தேவ சமத்துல வந்திருக்கிறீங்க, அவரை பாருங்க, உங்க கண்கள் அவருக்கு நேராக பாருங்க, அவரை பாருங்க. முதல்ல வடக்க பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க, ஆட்டுக்கிடாவை பாருங்க. 3 காரியம் தான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த காரியத்தில் குறை இருக்கிறதோ, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் அந்த ஆண்டவரை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வரும். நட்சத்திரத்தை பாருங்க, இதெல்லாம் கடவுள் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் கிடைக்கும்னு நம்புங்க. புதர் போன்ற சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது இயேசுவை பாருங்க. இனிமே மார்க்கு சுவிசேஷம் 1-2 வசனம் சொல்லி அந்த வார்த்தை முடிச்சிடறேன். 14வது அதிகாரம் படித்ததுல 32வது வசனத்திலிருந்து 1-2 வசனத்தை படிங்க. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்து என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு வேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகணும் என்றார். அதாவது இந்த மார்க்கு சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி வேளையில வந்த நெருக்கத்தை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்கடாவை நீங்க இங்க பார்க்கணும். இப்ப நான் இதை எல்லா விளக்கமும் சொல்லல, நான் ஒன்னே சொல்றேங்க. இந்த இது இருக்குல்ல, இந்த பழம் என்னமா லைம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இல்லையா? லைமை பாருங்க,
பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நல்ல அழகான லைமை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஜூஸ் இருக்கு, அதுக்கு சார் இருக்கு. அது எல்லாருக்கும் பிரயோஜனம். நல்லா இருக்கு, லைம் நல்லா இருக்குன்னு சொல்றதோட நல்லா தான் இருக்கும். ஆனா வெட்டி அது நீங்க புளிஞ்சாதான் அது நமக்கு பிரயோஜனமாக்குறது இல்லையா? எல்லா மருந்துகளும் அதெல்லாம் சொல்றாங்க. இயேசு ஒரு லைமை பாருங்க, அவர் நசுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், நம்ம சுகமா இருக்கணும்னு. அது நசுக்க நல்லா இருந்துச்சு. அவர் வியாகுலப்பட்டார். நீங்க வீட்டுல போய் பின்னால உள்ள வசனத்தை எல்லாம் பாருங்க. இதை போல இயேசுவை எங்கேயும் பார்க்கவே முடியாதுங்க. துக்கப்பட்டார், வியாகுலப்பட்டார், அடிக்கப்பட்டார். இவனால ஜோமனம் தான் கூட்டிட்டு போறாரு. ஒரு மணிக்குள்ள வந்து பாக்குறாரு, தூங்கிட்டே இருக்கிறாங்க. தூங்கி இலை பாருங்க, மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கும் படும் வேலை வந்தது. அப்படி சொல்லி தன்னை முழுதுமா கொடுத்த உங்களுக்காக எனக்காக. நம்ம புதர்ல சிக்கன ஆட்டை ஆபிரகாம் எப்படி பார்த்தானோ அதே போலதான் நம்ம பட வேண்டிய எல்லா பாடுகளையும் ஆண்டவர் பட்டாச்சு. நமக்கு பாடு இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா வடக்கு ஆண்டவரை பாருங்க. ஆபிரகாம் தான் பாருதான், வடக்கையும் மேற்கையும். யார் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, நம்ம இதெல்லாம் இருந்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவார். லோத்து போன உடனே இவன் ஒண்ணுமே செய்யலங்க, கர்த்தர் என்ன சொல்றான்னு காத்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஸ்தானத்தை விடல, உங்க ஸ்தானத்தை விடவே கூடாது. கர்த்தர் வந்தாரு, அவன் அந்த தேசம் முடியாத அளவுக்கு செழிப்பு கொடுத்தாரு. தங்கம் வந்து கல்லு பொண்ணு போல இருந்தாங்க. அந்த அளவு தங்கம் வெளியெல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு. அவனை போல ஒரு பெரிய பணக்காரன் இல்ல. லோத்து போனதை பற்றி கவலைப்படல. தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்த நீங்க உங்க ஸ்தானத்தை விடாதுங்க, தேவ சமூகத்துல வரீங்க. ரெண்டாவது குழந்தை இல்லை, எனக்கு என்ன தருவீன்னு கேட்டான். சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பார்த்தான், அதை போல பெருக பண்ணினாரு. மூன்றாவது மகனை பலி செலுத்த போறான். ஆட்டுக்கடாவை அங்க கிடக்குது, அதுல புதர்ல சிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு இந்த 3 அவசியமும் தேவைங்க, 3 அனுபவமும் தேவைங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கம் வர சமயம், போராட்டம் வரும் பொழுது ஏதோ புதர்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா, இயேசுவை பாருங்க. மார்க்கு 14 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நமக்காக எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். அவரை போல யாரும் பாடுகளை அனுபவிக்கல. எவ்வளவு நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். சொன்னார், உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி ஆபிரகாமை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்தாரோ உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுதுனர்.